சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாக்கர்த்தா விவசம்ருக்தவ் வாக்கர்த்தா பதிபக்தயே ஜெகதப்பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேசர் ஜெய் வராகி நல்லாசிகள், வாழ்த்துக்கள். இப்போது முக்கியமான ஒரு தலைப்பு. நம்ம ஒவ்வொருத்தரும் பிறந்திருக்கிறோம். இந்த பிறப்பு நாம் எதுக்காக பிறந்தோம்? இப்போ இந்த பர்த்து இருக்குன்னா அது ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. அது பரம ஏழையாக இருக்கலாம், அல்லது ஒரு ஹைஃபையான லைஃபாக இருக்கலாம், ஒரு மிடில் கிளாஸ் லைஃபாக இருக்கலாம். இந்த டிஃப்ரெண்ட் எதனால் வந்தது? ஸோ மெயினாக இந்த பிறப்பு, நம்ம இந்த ஜென்மாவை நாம் ஏன் எடுத்தோம்? அதுவும் 7 ஜென்மா சொல்கிறாங்க. அப்போது மனிதனாக ஏன் பிறந்தோம்? இந்த பூமியில் நாம் உயிர்ப்பிக்க என்ன காரணம்? ஒன்றும் இல்லை, கர்மா. ஜென்மாந்தரத்தில் நீ செஞ்ச பாவ புண்ணியங்கள் இதெல்லாம் நீ போய் அனுபவிக்கணும்னு இருக்குது. அதனால் நீ போய் பிறப்பெடுத்துக்கு இதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். இது லாஸ்ட்டு பிறப்பு, மனித பிறப்பு, உயர்ந்த பிறப்பு. ஸோ இதில் நாம் மனம் திருந்தி வருந்துவோமே ஆனால், அந்த பாவத்தை கழிப்போமே ஆனால் நமக்கு மோட்சம் என்னும் சாம்ராஜ்யம் நமக்கு கிடைக்கும், பிறவாமை என்னும் பெருவரம் கிடைக்கும். அப்போ நம்முடைய கஷ்டத்துக்கு எல்லாம், துன்பத்துக்கு எல்லாம் என்ன காரணம்னா, ஜென்மாந்தரத்தில் நாம் செய்த பாவங்கள், கர்மா. இதை கழிக்கிறதுக்கு தான் நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது. குலதெய்வம் இருக்குது, சாமி கும்பிட்றது இருக்குது, விரதங்கள் இருக்குது, அப்புறம் நிறைய வழிமுறைகள் இருக்குது. எந்த மதமாக இருந்தாலும், நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கலாம், இஸ்லாமிய பெருமக்களாக இருக்கலாம், எந்த மதமாக இருந்தாலும். ஸோ எத்தனையோ பாதிரியார்கள், அதே போல் எத்தனையோ இஸ்லாமிய பெருமக்கள் மதமார்கள் கூட நம்மிடத்தில் நமக்கு நண்பர்களாக இருப்பது உண்டு. ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, நிறைய டிஸ்கஷன் செய்வாங்க. இப்படி தான் இருக்குது சாமி, இப்படி தான் இருக்குது சாமின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க. ஸோ நிறைய பாஸ்டர்ஸ்லாம் அவங்க கமிட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அதாவது போட்டி பொறாமைகள், இதெல்லாம் நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த பாவகர்மா அப்படிங்கிறதுக்கு மதம் ஒரு தடை இல்லை. அது மனிதன், அவ்வளோதான். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இவ்வளோதான் வித்தியாசம். வேறு எந்த அதுக்கு கேஸ்டோ மதமோ முக்கியமில்லை. இந்த பாவகர்மா 60 வயசு ஆகிடுச்சு, 70 வயசு, 60 வயசுக்கு மேலே தான் பயமே வரும். மினிமம் 50. இந்த பாவகர்மாவை நம்ம துச்சமா இல்லையா, கிளியர் பண்ணமா இல்லையா? சரி, இது எங்கே போனால் கிளியர் ஆகும்? ஒருத்தர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாரு, இது எங்கே போனால் சரியாகும்? இது எங்கே போனால் இந்த பிரச்சனை தீரும்? இந்த பிறவிக்கு நாம் எங்கே போகணும்? ஏன்னா ஒரு மண்ணுக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். ஒரு இடத்துல போய் நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னா சும்மா மட்டும் இல்லை, அந்த இடத்துக்கும் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், நெட்வொர்க் இருக்கும். அது இருந்தால் தான் நீங்கள் அந்த இடத்துல போய் வசிக்கவே முடியும். அப்போ முன்ஜென்ம பாவம் தீர நீங்கள் போக வேண்டிய இடம், கோவில், செய்ய வேண்டிய பரிகாரம், வணங்க வேண்டிய தெய்வம், இது என்னங்கிறத பார்க்க போகிறோம். வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், 3 பாதங்கள். சூரியனுடைய 3 பாத நட்சத்திரம் உத்திரம். அதே போல் சந்திரனுடைய அஸ்தம் நட்சத்திரம், செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரம் 2 பாதங்கள். இங்கே சூரியன், சந்திரன், செவ்வாய் இணைவு. சூரியன், சந்திரன், செவ்வாய் இணைவு, புரியுதுங்களா? அப்போ இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் இணைவு ஏற்படுமேயானால் அது சங்கர நாராயணன் சுவாமி இருக்கணும், அம்பாள் இருக்கணும், பெருமாள் இருக்கணும். ஏன்னா அது புதனுடைய வீடு. பாருங்கள், நாம் எப்படியெல்லாம் அந்த ரகசியங்களை கண்டுபிடிக்கணும், எப்படிலாம் யோசிக்கணும் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும். கன்னிராசி அன்பர்களே, இந்த பிறவியில் நீங்கள் ஒரு முறையாவது அந்த மண்ணை மிதிக்கணும்.
குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது அந்த கோவிலில் இருக்கணும். அவ்வளோ அழகாக வழிபாடு செய்யணும். மினிமம் 3 ஹவர்ஸ் அங்கே இருக்கணும். போனால் அப்படி எட்டி பார்த்துட்டு அப்படி பண்ணிவிட்டு வந்துடக்கூடாது. இல்லை விஐபி தரிசனம் டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே சுற்றிட்டு இப்படி வந்துடக்கூடாது. 3 ஹவர்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணணும். இது ரூல். கன்னி ராசி அன்பர்களுக்கு புரியுதா? சங்கரன் கோவில் போக வேண்டிய ஆலயம், வணங்க வேண்டிய தெய்வம் சங்கர நாராயண கோமதி அம்மாள். புரியுதுங்களா? சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய இணைவு, புதனுடைய இணைவு, அற்புதமான ஆலயம் சங்கர நாராயண கோமதி அம்மாள். சார், இந்த கோமதி அம்மா இருக்காங்களே, அது எங்கள் வீட்டு பொண்ணு சார். அது அந்த திருநெல்வேலி சைடில் எந்த பெண் குழந்தை பிறந்தாலும், இல்லை ஆண் குழந்தை பிறந்தா, பெண் குழந்தை பிறந்தா யாரையும் கேட்க மாட்டாங்க, கோமதின்னு வச்சுருவாங்க. அப்புறம் அந்த கோமதிக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பேர் வைப்பாங்க, அந்த ஏதாவது ஒரு கோமதின்னு வச்சுருவாங்க. அதே போல் ஆண் குழந்தை பிறந்தா ஒன்று சங்கரனை வைப்பாங்க, இல்லை நாராயணன் வைப்பாங்க, இல்லை சங்கர நாராயணன் வைப்பாங்க. யாரையுமே ஜாதகம் பார்க்க மாட்டாங்க, நட்சத்திரம் பார்க்க மாட்டாங்க, நியூமராலஜி பார்க்க மாட்டாங்க, கண்ணை மூண்டு சங்கரன் வச்சுருவாங்க. அந்த ஊரில் போய் கேட்குங்களா சங்கரன்னா திருப்பதியில் மொட்டை அடிச்சு கதை தான். யாரை பார்த்தாலும் சங்கரன் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த சங்கர நாராயணன் கோமதி அம்மாவை திருநெல்வேலி ஜில்லா, தென்காசி ஜில்லா தூக்கி மடியில் வச்சுக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான ஸ்தலம். என்ன வரலாறுன்னு கேட்டிங்கன்னா, நாகம், அஷ்டவிதமான நாகங்கள், சங்கன் பதுமன், அதில் 2 பேர். அவங்களுக்கு சிவன் பெருசா, கழுத்தில் சிவபெருமான் கழுத்திருக்கக்கூடிய பாம்பும் மகாவிஷ்ணு படுத்திருக்கக்கூடிய பாம்புக்கும் ஒரு போட்டியோர் தான். நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆள், எனக்கு 8 முகம் இருக்குது, 9 முகம் இருக்குது, உனக்கு சிங்கிள் ஃபேஸ் தான் இருக்குது, ஆனால் எங்கள் தாண்டா பெரிய ஆள். அந்த மாதிரி போட்டி வந்துட சிவன் பெருசா, விஷ்ணு அவங்க கம்முன்னு இருக்காங்க. அந்த பாம்பு சும்மா இல்லை. தலைவர் சும்மா இருந்தாலும் கீழே கூட இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டான். ஏதாவது கோத்து விட்டு போயிடா, வடிவேலை கோத்து விட்ட டே, நான் எப்படா சொன்னேன், எங்கள் அண்ணனை அடிச்சிருவியா நீ, எங்கள் அண்ணனை அடிச்சிருவியா நீ, அந்த கதையை உரசி போட்டு போகிற மாதிரி. அப்போது யார் பெரியவங்கன்னு கோமதி அம்மாள் ஊசி முனையில் நின்று தபஸ் பண்ணுறாங்க. அதுதான் ஆடி தபசு. ஆடி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். உடனே சிவபெருமானும் பெருமாளும் நாங்கள் 2 பேரும் ஈக்குவல் தான், பிக்கு டாலரு டாப்பர்லாம் ஒன்றும் எங்களுக்கு கிடையாது, ஸோ நாங்கள் 2 பேரும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரன் அதாவது உமா மகேஸ்வரன் நம்ம பார்த்துருக்கோம். பார்வதியும் சிவனையும் ஒரே உடம்புல பார்த்துருக்குறோம். அந்த ஊரில் சிவனையும் பெருமாளையும் ஒரே உடம்புல பாதியாக பார்க்கலாம். அதுக்கு தான் சங்கர நாராயணன்னு பேர். புரியுதா? அப்போ கன்னி ராசி என்பவர்களை இந்த பிறவியில் நீங்கள் செய்த பாவங்கள் தீர போக வேண்டிய ஆலயம் சங்கரன் கோவில். கூகுளில் போட்டிங்கன்னா வந்துடும். என்னைக்கு போனோம்? நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் போகலாம். எந்த நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் போகணும். அப்படி இல்லைன்னா ஏகாதசி, நவமி, திருத்தியை, இந்த 3 திதியில் போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிறந்த கிழமையில் போகலாம். 3 ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ நான் ஏஜ்டு பர்சனாக இருக்கேன், என்னால் வயசானவங்களாக இருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் போக முடியல, நான் வெளியூரில் இருக்கிறேன், வெளிநாடுகளில் இருக்கிறேன், எக்ஸ்கியூஸ் கேட்டிங்க, என்னால் போக முடியல சாமி, எனக்காக கொஞ்சம் செஞ்சு கொடுங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்வீர்களே. ஆனால் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ கேளுங்க, நாங்கள் அதை செஞ்சு கொடுக்குறோம். ஐயர் நம்பர் வேணும், என்ன கேட்குறீங்களோ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஜாதகம் இப்படித்தான் ஜாதகம் பார்க்கணும். சும்மா கஷ்டப்படுறேன்னு சொன்னால் போகாது. உங்கள் கஷ்டம் தீர்றதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். இப்போ அங்கே போயிட்டு என்ன செய்யணும்? பரிகாரம். என்ன பரிகாரம்? அப்போ செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்க செய்யணும் சார்? நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும், எந்த கோவில் போனாலும், அந்த கோவில் ஐயருடைய நம்பரை முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிலதெல்லாம் கிராமத்து கோவிலாக இருக்கும். இப்போ நான் சொன்ன கோவில்லாம் ஒரு கிராமத்து கோவிலாக இருக்கும். ஐயர் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க. அப்போ அந்த ஐயரோட நம்பரை வாங்கிட்டு, நாங்கள் இந்த நட்சத்திரம் இத்தனாம் தேதி வரோம்
இல்லை இந்த கிழமையில் வரோம், நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்களா அப்படின்னு முன்கூட்டியே அவங்கள்ட்ட பேசி வச்சுக்கோங்க. எவ்வளோ செலவாகும் எல்லாமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ கேளுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஐயருடைய நம்பர் வேண்டும்னா தரோம். அப்படிலாம் உங்களால் நீங்கள் லாங்கில் இருக்கீங்க, வெளி ஊர்களில் இருக்கீங்க, வெளி மாநிலங்களில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கிறீங்க, ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து அப்படி கும்பகோணம் சைடு வந்துட்டு போனோன்னா உங்களுக்கு கஷ்டம். இல்லை அப்படி அந்த புரிசை சைடு வரணும்னா உங்களுக்கு கஷ்டம். நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கே 4000 ரூபா செலவாயிடும். அப்போ அந்த 4000 ரூபா நீங்கள் மணி ஆர்டரோ இல்லை வந்து ஜிபேவோ பண்ணிங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டுலேயே அந்த பூஜையை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பு. இல்லை சாமி நான் நேரில் தான் வரணும், தாராளமாக உங்களுக்கு அந்த கூகுளில் எல்லா கோவில் நம்பரும் கூகுளில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் கிடச்சிரும். எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படாது. இல்லை முடியல, ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி லாங்கில் இருக்கீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அந்த அபிஷேகம் பண்ணி தரோம். சரி, பரிகாரம் என்ன செய்யணும் சார்? இங்கே எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த சிவனுக்கோ அந்த தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம், மகா அபிஷேகம் செய்யலைனா கூட ஒரு பால் அபிஷேகம், மினிமம் ஒரு பால் அபிஷேகம், ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு வாசனை புஷ்பம் சாத்தி அந்த தெய்வத்துக்கு உரிய இலைகளால், சிவனாக இருந்தால் வில்வம், முருகராக இருந்தால் நொச்சி இலை, அப்புறம் பெருமாளாக இருந்தால் துளசி, இந்த மாதிரி அந்த தெய்வத்துக்குரிய இலைகளால் சகஸ்ரநாம அர்ச்சனையும் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? சகஸ்ரநாம அபிஷேகம் பண்ணணும், சகஸ்ரநாம அர்ச்சனை கண்டிப்பாக செய்யணும். 27 தீபம் ஏற்ற வேண்டும். 27 நெய் தீபம் ஏற்றி, நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம், வேறு எதுவுமே ஏற்றக்கூடாது. அந்த பஞ்சதீபம் எண்ணெய், சென்ட்டு வச்ச எண்ணெய், வாசனை எண்ணெய், அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஒன்று ஆவின் நெய் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லாட்டி நார்மல் செக்கு எண்ணெய் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். 27 தீபம் ஏற்றணும். 27 முறை அந்த கோவிலை வலம் வர வேண்டும். 27 தீபம், 27 சுத்து. சக்கரை பொங்கலும் லெமன் சாதமும் நைவேத்தியம் பண்ணணும். இல்லை அந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரி, பெருமாள் இருந்தால் புளி சாதம் போடுங்க, முருகர் கோவிலாக இருந்தால் லெமன் சாதம் போடுங்க, சிவன் கோவிலாக இருந்தால் தயிர் சாதம் போடுங்க. ஆனால் சக்கரை பொங்கல் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது 27 ஒரு அபிஷேகம், அபிஷேகம் முடிச்சுட்டு ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை, 27 தீபம், 27 சுத்து, பிரசாத விநியோகம், ஒரு நமஸ்காரம். இதில் கோவிலில் சாமி அபிஷேகம் பண்ணும்போதோ, நட சாத்தி இருக்கும்போது, திரை போட்டு இருக்கும்போது நீங்கள் சுத்தக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது. ஓப்பனில் இருக்கும்போது தான் நீங்கள் இதை செய்யணும். ஸோ இதுதான் உங்கள் பரிகாரம். இதை செய்து பாருங்கள். ஒரு முறை அந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். இது ஒன்றும் பெருசாக செய்ய முடியாத விஷயம் கிடையாது. உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. முயற்சி பண்ணுங்கள். இதனால் உங்கள் நன்மை நடக்கும் என்றால் எங்களுக்கு அது சந்தோஷம். ஜெய் வராகி.